நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்போம். வணக்கம் வினோத், காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர்? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க வினோத். வணக்கம் திவ்யா. தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக பணி நிரந்தரம், அதே சமயம் தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை தமிழக அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 13 நாளாக ரிப்பன் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் ஒரு உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் தூய்மை பணியாளர்களை அகற்றுவதற்காக அதிக அளவு போலீசுகள் குவிக்கப்பட்டிருப்பது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் தூய்மை பணியாளர்களை அகற்றுவதற்காக மஞ்ச கயிறுகள், அதாவது கயிறுகள் போடப்பட்டு தூய்மை பணியாளர்களை சுற்றி வளைத்து போலீசார் அங்கே அதிக அளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே சமயம் அவர்களை அகற்றக்கூடிய பணியில் தற்போது போலீசார் தீவிரம் காட்டுகிறார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் கோஷங்களும் எழுப்பி வருகின்றனர். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நீதிமன்ற உத்தரவு என்பது இந்த பகுதியில் நடைபாதைகளை தூய்மை பணியாளர்கள் ஆக்கிரமித்து அதே சமயம் பொதுமக்களுக்கு இடையூறாக இந்த பகுதியில் போராட்டம் நடத்தி வருவதால் இதை கலைக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இங்கு அதிக அளவு போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. திவ்யா, விவரங்களுக்கு நன்றி வினோத். உரிமை கேட்டு போராட்டம்